வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீ ரமண மகர்ஷியோட போதனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு டேவிட் கார்ட்மேன் தொகுத்த பி ஆஸ் யூ ஆர் புத்தகத்துல இருந்து சில பகுதிகளை அலச போறோம். ஆமா. இதோட நோக்கம் அந்த ஞானத்தோட சாரத்தை, அதோட மைய கருத்துக்களை உங்களுக்கு தெளிவா கொண்டு வர்றதுதான். ம். ரமணரோட கதை ரொம்ப விசேஷமானதுங்க. வெறும் 16 வயசுல எந்த தேடலும் இல்லாம ஒரு மரண பய அனுபவம். அதுக்கப்புறம் அப்படியே தன்னிச்சையா தன் உண்மை நிலைய உணர்ந்தவன். அப்படியா? ஆமா. பின்னால அருணாச்சலம் மலை அவரை இழுத்துச்சு. வாழ்க்கை முழுக்க அங்கேயே இருந்துட்டாரு. அவர் பெரும்பாலும் மௌனமா தான் போதிச்சாரு. அந்த மௌனம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாரு. மௌனமா? ஆமாம். வாய்மொழி போதனைகள் கூட அந்த மௌனத்தை புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்காக தானே ஒரு கருத்துண்டு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அந்த 16 வயசு அனுபவம் தான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை. வெங்கடராமன்னு இருந்தவரு திடீர்னு மரண பயம் வந்ததும் நான் யார்னு உள்ளுக்குள்ள கேட்டிருக்காரு. ஆமா. உடல் அழிஞ்சாலும் தான் அழியாத ஆத்மான்னு நேரடியாவே உணர்ந்துட்டாரு. அது கொஞ்ச நேர அனுபவம் இல்ல, ஒரு நிரந்தரமான நிலை மாற்றமா அமைஞ்சது. சரியா சொன்னீங்க. அந்த அனுபவத்துக்கு பிறகு அவருக்கு குடும்பம், படிப்பு இதுலெல்லாம் ஆர்வம் போயிடுச்சு. திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சல மலை தான் அவரை ஈர்த்தது. அது வெறும் மலை இல்ல, சிவனோட சொரூபம், ஞானத்தோட இருப்பிடம்னு அவர் நம்பினாரு. அங்க போன பிறகுதான் அவர் ரமணர்னு அறியப்பட்டாரா? ஆமா. அங்க போன பிறகு ரமணர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மகர்ஷிங்கிற பட்டம் பின்னாடி வந்ததுதான். ஆரம்பத்துல மௌனமா போதிச்சார்னு சொன்னீங்களே, அது எப்படி சாத்தியமாச்சு? நிறைய பேர் கேள்விகளோட வருவாங்களே. நல்ல கேள்வி. அவரோட மௌனம் ஒரு வெறுமையான அமைதி இல்ல பாருங்க. அது ஒரு தீவிரமான ஆன்மீக சக்தி. அவரை சுத்தி இருக்கிறவங்களோட மனசு அது இயல்பாவே அமைதிப்படுத்திடும். சிலர் அந்த மௌனத்திலே அங்க சந்தேகத்துக்கு விடை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படியா? நேரடி அனுபவமாவே கிடைக்குமா? கிடைக்கும். அவரே சொல்லியிருக்காரு, மௌனம்தான் உண்மையான உபதேசம்னு. வார்த்தைகள்லாம் 2ஆம் பட்சம்தான். அது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப எளிமை. தன்னை ஒருபோதும் விசேஷமானவரா காட்டிக்கிட்டதே இல்ல. ஆசிரமத்துல கூட எல்லாரையும் சமமா நடத்தினாருன்னு சொல்லுவாங்க, விலங்குகள் உட்பட. கண்டிப்பா. மனுஷங்க, விலங்குகள், ஏன் மரங்கள் கிட்ட கூட ஒரு சமத்துவமான பார்வை அவருக்கு இருந்தது. சரி, இப்ப அவரோட போதனைகளோட மைய கருத்துக்கு வருவோம். நான் யார்? இதுதான் அவரோட அடிப்படை கேள்வி இல்லையா? ஆமா. அவர் ஆத்மாவை சச்சித் ஆனந்தம் அனு சொன்னாரு. அதாவது இருப்பு, உணர்வு, பேரின்பம். இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கு. ஆமா, ஆமா. ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. சத் சித் ஆனந்தம்ங்கிறது 3 தனித்தனி விஷயம் கிடையாது. அது உன்னோட 3 இயல்புகள். இப்ப தண்ணி இருக்குன்னா அதுக்கு ஈரப்பதம், திரவத்தன்மை, ஒளி ஊடுருவ தன்மை எல்லாம் இருக்குல்ல. ஆமா. அது மாதிரிதான் இதுவும். சத்துன்னா உண்மையான மாறாத இருப்பு. சித்துன்னா தூய உணர்வு, அதாவது விழிப்புணர்வு. ஆனந்தம்னா எல்லையில்லாத பேரின்பம். இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. நாம இத புதுசா அடைய வேண்டியதே இல்ல. அது எப்பவுமே நம்மகிட்ட இருக்கு. அப்ப ஏன் நம்ம அதை உணர்றதில்ல? என்ன தடை இருக்கு? அதுக்கு காரணம் நாம நம்மள உடம்பாவும் மனசாவும் தப்பா அடையாளப்படுத்திக்கிறது தான். ரமணர் சொல்கிற மாதிரி உடல் நான் என்ற உணர்வு தான் தவறு. இந்த தவறான நான் உணர்வு போக வேண்டும். இதுதான் எல்லா துன்பத்துக்கும் ஆணிவேர். ஓ. இத விளக்கத்தான் அவர் அந்த 10 முட்டாள் கதையை அடிக்கடி சொல்வாரு. 10 பேர் ஒரு ஆற்ற கடந்து போறாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். கடந்து போனதும் தன்னை எண்ணி பார்க்கும்போது 9 பேர் தான் இருக்காங்கன்னு ஒருத்தரை காணும்னு தேடி அழுதாங்களாம். ஒவ்வொருத்தரும் மத்த 9 பேரை எண்ணுனாங்களே தவிர தன்னை எண்ண மறந்துட்டாங்க. ஆமா. 10வது ஆள் காணாம போகல, அங்கேயே இருந்தான். அது மாதிரி தான் ஆத்மாவும் எப்பவும் நம்மகிட்டயே இருக்கு. நாம தான் அதை கவனிக்கிறதில்ல. ரொம்ப அருமையான உவமை. ஞானம் என்பது புதிதாக எதையும் பெறுவதல்ல, அது எல்லா திரைகளையும் நீக்குவது மட்டுமேன்னு அவர் சொன்னது இப்ப நல்லா புரியுது. அந்த முதல் திரை தான் நான் இந்த உடல்ங்கிற எண்ணம். சரியா புடிச்சிட்டீங்க. அவர் இதயம் அல்லது ஹிருதயம்னு சொல்றதும் இந்த மையத்தை தான். அது நம்ம மார்புல இருக்கிற உடல் உறுப்பு இல்ல. அப்புறம் அது நான்கிற உணர்வு எங்கிருந்து கிளம்புதோ அந்த மூலம். அதுதான் ஆத்மா. அதே மாதிரி ஞானம்னு அவர் சொல்றது வெறும் புத்தக அறிவோ தத்துவ புரிதலோ இல்ல. அது அறிபவன், அறியப்படும் பொருள்னு எந்த வேறுபாடும் இல்லாத நேரடி விழிப்புணர்வு நிலை. அனுபவம்தான் ஞானம். சரி, நாம விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்னு 3 நிலைகளை அனுபவிக்கிறோம். இத பத்தி அவர் என்ன சொன்னாரு? இந்த 3 நிலைகளும் ஆத்மாங்கிற திரையில தோன்றி மறைகிற படங்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. விழிப்பு வரும், போகும். கனவு வரும், போகும். தூக்கம் வரும், போகும். ஆனா இந்த 3க்கும் சாட்சியா
பின்னணியில எப்பவும் மாறாம இருக்கிற அந்த தூய உணர்வு நிலை தான் நம்ம உண்மையான இயல்பு. ஓ! அத துரியம், அதாவது 4வது நிலைன்னு சொன்னாரு. ஆனா உண்மையில அது ஒரு தனி நிலை இல்ல. அதுதான் எப்பவும் இருக்கிற ஒரே நிலை. அப்ப இந்த அறியாமை, அதாவது அவித்யா. ஆமா, இந்த அவித்யா, அதாவது தன்னை உடம்பா நினைக்கிறது அகங்காரத்தோட சேர்ந்தே எழும்புது. இந்த உலகம் கூட இந்த அகங்காரத்தோட பார்வையில தான் தோன்றுது. ரமணர் சொல்ற மாதிரி உலகம் உடல் இல்லாமல் இல்லை, உடல் மனம் இல்லாமல் இல்லை. இது முழுக்க முழுக்க மனசோட படைப்பு தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நமக்கு, அதாவது கேக்குறவங்களுக்கு எப்படி உதவும்? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இது நம்ம ஆன்மீக பாதையோட நோக்கத்தையே மாத்துது. நாம ஏதோ புதுசா ஒன்ன அடைய போறோங்கிற எண்ணத்திலிருந்து நம்ம கிட்ட இருக்கிற தடைய நீக்குனா போதுங்கிற புரிதலுக்கு வரோம். அதாவது நாம ஏற்கனவே பூரணமானவங்க தான். கண்டிப்பா, நாம ஏற்கனவே ஆனந்தமானவங்க. அத மறைக்கிறது இந்த அகங்காரம் மட்டும்தான். சரி, இந்த அகங்காரத்தை நீக்க அவர் காட்டின வழிகள் என்னென்ன? முதல் வழி ஆத்ம விசாரம்னு சொன்னீங்க. ஆமா, ஆத்ம விசாரம் அல்லது செல்ஃப் என்கொயரி. இதுதான் அவர் முக்கியமா பரிந்துரைச்ச வழி. அதோட அடிப்படை நான் யார் அப்படின்னு விசாரிக்கிறது. இது வெறும் நான் யார் நான் யார்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. அது மந்திர ஜபம் மாதிரி ஆயிடும். இது அந்த நான்கிற உணர்வு, அந்த நான்கிற எண்ணம் எங்கிருந்து கிளம்புதுன்னு கவனிச்சு அதோட மூலத்தை தேடி போறது. மூலத்தை தேடுறதா? ஆமா, ரமணர் ஒரு ஓம சொல்வாரு. ஒரு நாய் அதோட எஜமானனை அவரோட வாசனையை வச்சு பின்தொடர்ந்து கண்டுபிடிக்கும். அது மாதிரி நான்ங்கிற எண்ணத்தோட வாசனையை பிடிச்சுக்கிட்டு அது எங்கிருந்து வருதுன்னு அதன் மூலத்தை அடையணும். இந்த நான் என்ற எண்ணத்தை பிடித்து கொண்டு அது என்னவென்று கண்டுபிடிக்க அதை விசாரிக்கவும்னு சொல்றாரு. ஆனா இதுல நிறைய பேர் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கே. இது வெறும் அறிவுபூர்வமான அலசலா, இல்ல உடம்புல இதயத்துல கவனம் செலுத்துறதா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது அறிவுபூர்வமான அலசல் கிடையாது. நான் உடல் இல்ல மனம் இல்லன்னு நேதி யோசிக்கிறது ஒரு ஆரம்பப்படிதான். அது மட்டுமே போதாது. அதே மாதிரி இது உடம்புல இருக்கிற இதயத்து மேல கவனத்தை வைக்கிறதும் இல்ல. அப்புறம் எப்படி? நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்புது இல்லையா? கோபம், சந்தோஷம், எதுவா வேணா இருக்கலாம். அப்போ இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்கணும். சரி. பதில் எனக்குன்னு வரும். அப்போ அந்த எனக்குன்னு சொல்ற நான் யாரு, அந்த நான்கிற உணர்வோட மூலம் என்னன்னு கவனத்தை உள்ள திருப்புறது. ஓ, அப்போ எண்ணங்கள்லேருந்து அத நினைக்கிற நான் கிட்ட கவனத்தை திருப்புறது. அதேதான். இது எண்ணங்களிலிருந்து சிந்திப்பவரிடம் கவனத்தை திருப்புவது. ஏன் இது அவர் நேரடி வழின்னு சொன்னாரு? மத்த தியான முறைகளை விட இது எப்படி நேரடியானது? ஏன்னா இது அகங்காரத்தை நேரடியா தாக்குது. மத்த பல முறைகள்ல நாம அகங்காரத்தை வச்சுக்கிட்டு மனசை அடக்கவோ இல்ல வேற விஷயங்களை கவனத்தை செலுத்தவோ முயற்சி பண்றோம். ரமணர் சொல்ற மாதிரி அது திருடனை போலீஸ் வேஷம் போட்டு திருடனை கண்டுபிடிக்க போன மாதிரி. புரியுது. ஆனா விசாரத்துல அகங்காரத்தோட வேறையே நம்ம கேள்வி கேட்கிறோம். நீ யாருன்னு கேட்கும்போது அது பலம் இழந்து கடைசியில் அதோட மூலத்துல கரைஞ்சு போயிடும். அப்போ கேக்குற நீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, உங்க அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு எண்ணம் எழும்புனா, அது கோபமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ஏன் சந்தோஷமாவே இருக்கலாம். உடனே இது யாருக்கு வருதுன்னு கேளுங்க. பதில் எனக்குன்னு வரும். அடுத்த கணம் அந்த நான் யாருன்னு உங்க கவனத்தை அந்த நாங்கிற உணர்வோட மூலத்துக்கு திருப்புங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது ஒரு தொடர் உள்நோக்கிய கவனம். ஒரு தரம் செஞ்சுட்டு விடுறதுங்க. சரி, ஆத்ம விசாரத்துக்கு அடுத்ததா ரமணர் சொன்ன இன்னொரு பாதை சரணாகதி. அத பத்தி சொல்லுங்களேன். ஆமா, சரணாகதி, அதாவது முழுமையான ஒப்படைப்பு. இதுவும் ஆத்ம விசாரத்துக்கு நிகரான சக்தி வாய்ந்த ஒரு வழிதான். சும்மா வாயால நான் சரணடைஞ்சிட்டேன்னு சொல்றது இல்லையே இது? நிச்சயமா இல்ல. அது நான் எனதுங்கிற உணர்வை முழுசா கைவிடுறது. என்னோட செயல், என்னோட விருப்பம், என்னோட பொறுப்புன்னு நினைக்கிற எல்லா எண்ணங்களை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு உயர்ந்த சக்தி கிட்டயோ கடவுள்கிட்டயோ இல்ல குரு கிட்டயோ ஒப்படைச்சிடுறது. ஓ, ரமணரே சொல்றாரு, முழுமையான சரணாகதி என்பது ஞானம் அல்லது விடுதலையின் மற்றொரு பெயர் அப்படின்ட்டு. அவர் ஒரு அழகான ஓம சொல்வார் பாருங்க. சர்க்கரையில செஞ்ச பிள்ளையாருக்கு அந்த சர்க்கரையவே கொஞ்சம் எடுத்து நைவேத்தியம் பண்ற மாதிரி. ஆமா. எல்லாமே அவனுடையதா இருக்கும்போது நாம புதுசா எதை கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இந்த நான்கிற எண்ணம் தான். அதை ஒப்படைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. அப்போ விசாரமும் சரணாகதியும் பார்க்க வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போகுது. அதாவது அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு. துல்லியமா சொன்னீங்க. விசாரத்துல நான் யாருன்னு தேடி அகங்காரத்தை கரைக்கிறோம். சரணாகதியில நான் இல்ல எல்லாம் நீயேன்னு சொல்லி அகங்காரத்தை விட்டுடுறோம். கோயில் கோபுரத்தை தாங்குற மாதிரி பொம்மைங்க வச்சிருப்பாங்க இல்லையா?
ஆமா. அந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கோபுரத்தை தாங்குற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில கோபுரம் தான் அந்த பொம்மையை தாங்கிட்டு இருக்கு. சரிதான். அது மாதிரி தான் நான் செய்றேன், நான் சாதிக்கிறேன்னு நாம நினைக்கிறது ஒரு மாயை. எல்லாத்தையும் இயக்கிறது ஒரு பேரறிவு. அதை உணர்ந்து நான் செய்றேங்கிற எண்ணத்தை கைவிடுறது தான் சரணாகதி. அப்ப இது சோம்பேறித்தனமோ இல்ல செயலற்று சும்மா இருக்கிறது இல்ல? கண்டிப்பா இல்ல. செயல்கள் அதன் போக்குல நடக்கும். ஆனா அதை நான் செய்றேங்கிற கர்வத்தோட செய்யாம இறைவனோட கருவியா இருந்து செய்யறது. இது ஒரு தீவிரமான உள்நிலை மாற்றம் தேவைப்படுற விஷயம். புரியுது. அடுத்ததா கர்மா, விதி, சுதந்திரமான செயல், ஃப்ரீ வில் பத்தி பேசலாம். இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குமே. பிராரப்த கர்மானா என்ன? அத மாத்தவே முடியாதா? பிராரப்த கர்மாங்கிறது நாம போன பிறவிகள்ல செஞ்ச செயல்களோட விளைவா இந்த பிறவியில அனுபவிச்சே ஆகணும்னு ஒதுக்கப்பட்டது. ஆனா ரமணரோட பார்வை என்னன்னா, நீங்க உங்களை இந்த உடம்பாவும் ஒரு தனிப்பட்ட ஜீவனாவும் நினைக்கிற வரைக்கும் தான் இந்த கர்மா விதிகள் உங்களுக்கு பொருந்தும். ஓ, அப்போ நான் யாருன்னு உணர்ந்த ஞானிக்கு கர்மா கிடையாதா? ஆமாம், ஞானி தன்னை ஆத்மாவா உணர்றாரு. ஆத்மா செயல்களுக்கு அப்பாற்பட்டது. அதனால செயல்களோட விளைவுகளும் அவரை பாதிக்காது. நான்கிற அகங்காரம் அழிஞ்சிட்டா அப்புறம் கர்மாவை அனுபவிக்காங்க யார் இருக்கா? அதனால பிராரப்தம் இருந்தாலும் ஞானி அதனால பாதிக்கப்பட மாட்டாரு. அப்போ நம்ம சுதந்திரம் எங்க இருக்கு? எல்லாம் விதிப்படிதானா? நாம சும்மா இருக்க வேண்டியதுதானே? அப்படி இல்ல. உண்மையான சுதந்திரம்ங்கிறது நான் இந்த செயலை செய்பவன் இல்ல அப்படிங்கறத உணர்றதுல தான் இருக்குன்னு ரமணர் சொல்றாரு. செயல்களும் அதோட விளைவுகளும் உடம்புக்கும் மனசுக்கும் சொந்தம், ஆத்மாவுக்கு இல்ல. விதியை ஜெயிக்க ரெண்டே வழிதான் அவர் சொல்றாரு. ஒன்னு, நான் யாருன்னு விசாரிச்சு ஆத்மாவை அறிஞ்சிக்கிறது. இல்லனா கடவுள்கிட்ட முழுசா சரணடைகிறது. இந்த ரெண்டு வழியிலுமே நானுங்கிற அகங்காரம் கரைஞ்சிறதால நாம விதியோட பிடியிலிருந்து விடுபடுறோம். ஆக கேட்கிற உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது, செயல்களோட விளைவுகள் உங்க உடம்பையும் மனசையும் பாதிக்கலாம். ஆனா உங்க உண்மையான இயல்பான ஆத்மாவை அது தொட முடியாது. அந்த ஆத்ம நிலையில நிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். சரியா சொன்னீங்க. இதுதான் அதோட சாரம். அடுத்ததா குரு, அருள், சத்சங்கம் பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு? குருவோட பங்கு என்ன? ரமணர் அடிக்கடி சொல்வாரு, உண்மையான குரு வெளியில இல்ல, உள்ளதான் இருக்காரு. அவர்தான் ஆத்மா. வெளியில இருக்கிற குருவோட வேலை நம்ம மனச உள்ள இருக்கிற அந்த ஆத்ம குரு பக்கம் திருப்புறது தான். சில பேருக்கு வெளியில குருவே இல்லாம உள்ள இருக்கிற அருளே வழிகாட்டணும்னு சொல்வாரு. அவர் மௌனமாவே உபதேசம் செஞ்சாருன்னு சொன்னீங்க. தட்சிணாமூர்த்தியோட கதையையும் இதுக்கு உதாரணமா சொல்வாரா? ஆமா, தட்சிணாமூர்த்தி மௌனமா இருந்தே சனகாதி முனிவர்களோட சந்தேகங்களை தீர்த்து வச்சாருங்கிறது ஐதீகம். மௌனம்ங்கிறது வார்த்தைகள் இல்லாத நேரடியான அனுபவ பரிமாற்றம். குருவோட அருள், கிரேஸ் பத்தி என்ன சொல்றாரு? அது எப்படி வேலை செய்யுது? அருளுங்கிறது ஏதோ வெளியிலிருந்து வர்ற பரிசு மாதிரி இல்ல. அது ஆத்மாவோட உள்ளார்ந்த சக்தி. அதுதான் நம்மள உள்ளுக்குள்ள இழுக்குது. ஆனா நாமளும் முயற்சி செய்யணும். அருளும் முயற்சியும் சேர்ந்தாதான் பலன் கிடைக்கும். அருள் உனக்குள் இருக்கிறது, அருளே ஆத்மான்னு ரமணரே சொல்றாரு. சத்சங்கம் பத்தியும் சொல்லுங்களேன். சத்சங்கம்னா வெறும் ஞானிகளோட கூட இருக்கிறது மட்டுமில்ல. சத்துடன், அதாவது உண்மையுடன், ஆத்மாவுடன் தொடர்பில் இருக்கிறது தான் உண்மையான சத்சங்கம். ஆஹா, குருவோட வேலை ஏதோ அற்புதம் செய்யறதில்ல, நம்மளோட உள்பயணத்துக்கு வழிகாட்டுறது, துணை நிற்கிறது. ஆமா, அதுதான் முக்கியம். அவர்தான் நமக்குள்ள இருக்கிற தேடலை தீவிரப்படுத்துவார். சரி, இப்ப தியானம், அப்ப கிடைக்கிற அனுபவங்கள், தடைகள், இத பத்தி அவர் என்ன சொல்லிருக்கார்? தியானம்னா என்ன முதல்ல? தியானம்ங்கிறது மனச ஒரே எண்ணத்துல நிலைநிறுத்துறது. பல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல, அது ஒரு மந்திரமா இருக்கலாம், இல்ல நான் யார் விசாரமா இருக்கலாம், அதுல மனச நிலைநிறுத்துறது தான் தியானம். இதோட முதிர்ந்த நிலை தான் சமாதி. அதுலயும் சில நிலைகள் இருக்கு, சவிகல்பம், நிர்விகல்பம்னு. ஆனா இறுதியானது சகஜ சமாதி. அது ஞானியோட இயல்பான நிரந்தரமான ஆத்ம நிலை. தியானம் பண்ணும்போது சில அனுபவங்கள் வருமாமே. ஒளி தெரியறது, சில சத்தங்கள் கேட்கறது, ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது, சில சமயம் பயம் வர்றது, இதெல்லாம் உண்மையா? வரலாம். ஆனா ரமணர் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. இது எல்லாமே மனசோட தோற்றங்கள் தான், தற்காலிகமானது. இதுல மயங்கி நின்னுடக்கூடாது. பயம் இல்ல தூக்கம் மாதிரி தடைகள் வந்தா என்ன செய்யணும்? அதுக்கும் அதே விசாரம்தான் வழி. இந்த பயம் யாருக்கு வருது, இந்த தூக்கம் யாருக்கு வருதுன்னு விசாரிச்சாலே அது போயிடும்னு சொல்றாரு. அதே மாதிரி சித்தி, அதாவது அமானுஷ சக்திகள் கிடைச்சா கூட அது ஞானப்பாதையில ஒரு தடைதான் அவர் நினைச்சாரு. உண்மையான இலக்கு ஆத்மாவை அறியறது மட்டும்தான். உணவு கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம் பத்தி அவரு கருத்து என்ன? நிதமான சாத்வீக உணவு மனச அமைதிப்படுத்த உதவும்னு சொன்னாரு.
ஆனா எதுலயுமே ரொம்ப தீவிரமா போகாம மனக்கட்டுப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. பிரம்மச்சரியம்னா கூட வெறும் உடம்ப அடக்கறதில்ல, பிரம்மத்துல, அதாவது ஆத்மாவுல நிலைச்சிருக்கிறது தான் உண்மையான பிரம்மச்சரியம்னு சொன்னாரு. மிதமா தான் இருக்கணும் எல்லாத்துலயும். அப்போ கேக்குறவங்களுக்கு நாங்க சொல்றது ஆன்மீக பாதையில வர அனுபவங்களும் சரி, சவால்களும் சரி இயல்புதான். ஆனா இலக்கு அதையெல்லாம் தாண்டி உங்க உண்மையான இயல்புல நிக்கிறது தான். மிகச்சரியா சொன்னீங்க. கடைசியா ஞானியோட நிலை, ஒரு ஞானி எப்படி இருப்பாரு? அவரு உலகத்தை எப்படி பாப்பாரு? ஞானிங்கிறவர் தன்னை ஆத்மாவா உணர்ந்தவர். அவருக்கு ஆத்மாவை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவர் உடம்பு மூலமா செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் செய்றேங்கிற எண்ணம் அவருக்கு இருக்காது. எல்லாம் தானா நடக்கும். அவர் உலகத்தை தன்னலிருந்து வேறியா பார்க்க மாட்டாரு. எல்லாமே ஆத்மாவோட வெளிப்பாடு, தன்னோட வெளிப்பாடுன்னு தான் பாப்பாரு. ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு 2 சொல்வாங்களே, அத பத்தி? ஆமா, ஜீவன் முக்தினா உடம்போடு இருக்கும்போதே விடுதலை அடைகிறது. விதேக முக்தினா உடம்பு போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற விடுதலை. ரமணர் ஜீவன் முக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஞானிக்கு உடம்பு இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அவர் எப்பவும் ஆத்ம நிலையில தான் இருக்காரு. இந்த வேறுபாடெல்லாம் மத்தவங்க பார்வைக்கு தான். ஞானிக்கு இருக்கிறது ஒரே நிலை தான், அது விடுதலை, அதுதான் ஆத்மா. அற்புதம். அப்போ இவ்வளவு நேரம் நாம பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான்னு சொல்லலாமா? நம்மளோட உண்மையான இயல்பு சத் சித் ஆனந்தமான ஆத்மா. அது எப்பவும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் இந்த உடம்புன்னு நாம தப்பா நினைக்கிற அகங்காரம்தான் இந்த உண்மையை மறைச்சு நமக்கு துன்பத்தை கொடுக்குது. ஆமா, ஆத்ம விசாரம், அதாவது நான் யார்னு தேடுறது, அல்லது சரணாகதி, அதாவது முழுசா ஒப்படைக்கிறது மூலமா இந்த அகங்காரத்தை அழிச்சு நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அதுவாவே இருக்கலாம். அதனாலதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு கூட நீங்கள் நீங்களாகவே இருங்கள், பி as you are. இப்போ உங்களுக்காக, அதாவது கேக்குற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. விடுதலை அடையணும்னு ரொம்ப தீவிரமா ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த ஆசையே கூட அகங்காரத்திலிருந்து வர்றதால அதுவும் ஒரு தடையா இருக்கலாம்னு ரமணர் சொல்றாரு. இலக்குங்கிறது இல்லாத ஒன்ன அடையறதில்ல, நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அதுவா இருக்கிறது. அடையணுங்கிற எண்ணமே ஒரு தடைனா உங்க ஆன்மீக பயணத்தை நீங்க இனி எப்படி அணுகுவீங்க? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.